வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திரை டாக்கீஸ். லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கே நடுங்குனா எப்படி? பெரியார் சொன்னது இன்னும் இருக்குது பாஸ். இப்படி கூலா ஆனால் அழுத்தமாக பதில் கொடுத்துருக்காரு டியூட் பட இயக்குனர் கீர்த்தீஸ்வரன். என்ன நடந்தது? ஏன் இந்த பரபரப்பான பேச்சு? இந்த வெற்றியை பற்றி இன்னைக்கு பேசுவோம் வாங்க. இந்த தீபாவளிக்கு வெளியான படங்களில் சர்ப்ரைஸ் ஹிட் கொடுத்திருக்கும் படம் தான் டியூட். அறிமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன், சரத்குமார், ரோகிணி, மாமிதா பைஜுனு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. சாய் அபயங்கர் இசையமைச்ச இந்த படம் வெளியாகி வெறும் 5 நாள்ல 95 கோடி ரூபாய் வசூலிச்சு 100 கோடியை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு மெகா ஓபனிங் கொடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி சென்னையில நடைபெற்றது. ஆனா அங்க இயக்குனர் பேசினதுதான் வசூலை காட்டிலும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த படம் வெளியான நாள்ல இருந்து இணையத்துல ஒரு விவாதம் ஓடிக்கிட்டே இருக்கு. தீபாவளிக்கு வெளியான இன்னொரு படம் மாரி செல்வராஜ் இயக்கத்துல பைசன். மாரி செல்வராஜ்னாலே அதுல சாதிக்கு எதிரான கருத்துக்கள் அழுத்தமா இருக்கும்னு பலருக்கும் தெரியும். வழக்கமா சாதி ஒழிப்பு கருத்துக்களை எதிர்க்கிற ஒரு கூட்டம் சரி பைசனை தவிர்த்துட்டு டியூட் பார்க்கலாம்னு தியேட்டருக்குள்ள போனா அங்க இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் வச்சது ஆப்புன்னு மீம்ஸ் வைரல் ஆச்சு. இப்படி படத்தை பார்த்துட்டு பதற்றமடைந்த எல்லாத்துக்கும் தன்னோட வெற்றி கொண்டாட்ட மேடையில பதில் கொடுத்திருக்காரு இயக்குனர் கீர்த்தீஸ்வரன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? டியூட் படத்திற்கு இப்படி ஒரு ஓப்பனிங்கை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. படம் 5 நாளில் 95 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. 100 கோடிகளை எளிதில் கடந்துவிடும். இதை பார்க்கும்போது இந்த படத்திற்கு இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கிடைத்துள்ளது என்பதை காட்டுகிறது. டியூட் படம் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாருமே சொல்லாத விஷயத்தை நாங்கள் சொன்னதாக கூறுகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு பெரியவர் இருந்தார். அவரை போன்றவர்கள் சொன்னதை தான் அடுத்த தலைமுறையாக நாங்கள் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இவ்வாறு சொல்வது ஒன்றும் புதிதல்ல, இன்னமும் சொல்லுவோம். முற்போக்கு கருத்துக்கள் பேசுறதுக்கு இந்த தமிழ் மண்ணில் யாரும் பயப்பட தேவையில்லைன்னு ரொம்ப கூலா ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு பதிலை கொடுத்திருக்காரு இயக்குனர் கீர்த்தீஸ்வரன். இந்த பேச்சு தான் இப்போ பலரோட கவனத்தை ஈர்த்துள்ளது. டியூட் படம் ஒரு விவாதத்தை ஆரம்பிச்சதுன்னா இந்த ஸ்பீச் ஒரு அக்மார்க் பதிலடி. இந்த படம் இயக்குனர் பேச்சு பத்தி உங்க கருத்து என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம திரை டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம திரை டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.